Hello my dear pasangala, my dear warriors, என்னோட soldiers. How are you guys? எப்படி இருக்கீங்க? How are you? Yes, வேற லெவல்ல இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். நான் சொன்ன மாதிரியே இன்னைக்கு வேற லெவலோட நான் ப்ரிப்பேர் ஆயிட்டு வந்துட்டேன். நீங்க எல்லாரும் ரெடியா? எஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? How many of you are ready? So chatல ஒரு ஃபயர் போட்டு பார்க்கலாம். யார் யாரெல்லாம் ரெடியா இருக்கேன்னு? எஸ், ஆடியோ வீடியோ கிளியரா? எஸ், ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? Good evening. Yes. Okay, super. Chatல ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். எஸ், பார்க்கலாம் இன்னைக்கு எவ்வளோ பேர் பயங்கரமாக நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ ஏவி கிளியராக இருக்கு, எவ்ரி திங் இஸ் கிளியர். வேறு லெவலில் நம்ம பார்க்க போகிறோம் ரைட்டா. இன்றைக்கி நம்மளோட டார்கெட் ஃபர்ஸ்ட் சாப்டரோட 1 மார்க்கும் அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட செக்லிஸ்ட் அதானே. ஸோ யாரெல்லாம் செக்லிஸ்ட் நேற்று டவுன்லோட் பண்ணிட்டா? நேற்று நம்மளோட செக்லிஸ்ட் டவுன்லோட் பண்ணாதவங்க இப்போயாவது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ செக்லிஸ்ட் எங்கே வெயிட் பண்ண, நான் எல்லாரோட செக்லிஸ்ட்டும் வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் அ மினிட், நான் ஃபஸ்ட்டு முதல் செக்லிஸ்ட் ஓப்பன் பண்ணி இன்றைக்கி நம்மளோட செக்லிஸ்ட்டில் நம்ம என்ன படிக்கணும் ரைட்டா. ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்குரிய செக்லிஸ்ட் இது, 10th ஸ்டாண்டர்ட் டீட்டெயிலு. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட செக்லிஸ்ட் படி இன்றைக்கி நம்ம ஆகஸ்ட் 19 1 மார்க் ஷார்ட்ஸ் நம்ம படிக்கணும் ரைட்டா. படித்து முடிச்சுட்டு இங்கே நான் டிக் மார்க் போட போகிறேன் ரைட்டா. ஸோ இன்றைக்கி நம்ம படிக்கிறோம், இங்கே ஒரு டிக் மார்க்காக போடுறோம் ரைட்டா. முடிச்சுட்டு வந்து ஒரு டிக் மார்க் சரியா. எத்தனை கொஷின், எத்தனை 1 மார்க்ஸ் இருக்குது ரைட் கவனி. 27 1 வேர்டு, 10 2 மார்க்கு. டைம் இருந்துச்சுன்னா இந்த டீட்டெயிலில் கொஞ்சத்தையும் பார்த்துடலாம். அண்ட் நான் சொன்ன எதையும் மிஸ் பண்ணலை. நாளைக்கு காலையில் 7 மணிக்கு, டுமாரோ மார்னிங் 7 o'clock you will get the 2 detail in a day. ஒரு நாளைக்கு 2 டீட்டெயில். நேற்று நான் கமிட்மெண்ட் கொடுத்தேனா? ஸோ நேற்று நான் கமிட்மெண்ட் கொடுத்தேன்ல ரைட் சரியா. கமிட்மெண்ட் கொடுத்தேன் தான். எல்லா செக்லிஸ்ட்டுனா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இல்லை, இது வெறும் சயின்ஸ்க்குரியது மட்டும். இது 11th இருக்குது, இந்த பக்கம் 9th இருக்குது ரைட்டா. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் வந்து ரெடி பண்ணி உனக்கு கொடுத்துட்றேன் சரியா. வி வில் சி, நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் ரைட்டா. மார்னிங் லைவ் கிடையாது, மார்னிங் ரெக்கார்டட் செஷன். 7 மணிக்கு உனக்கு ப்ரீமியராக வந்துடும் ரைட்டா. யூ கேன் சி இந்த ப்ரீமியர். நீ ஆனால் அதில் கமெண்ட் பண்ணலாம், நானும் இருப்பேன். நான் உனக்கு கமெண்ட் பண்ணுறேன். உனக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீ கமெண்ட் பண்ணு, நான் கமெண்ட்டில் உனக்கு ரிப்ளை பண்ணுறேன் காலையில் 7 மணிக்கு. அது வந்து ப்ரீ ரெக்கார்டட் லைவ் மாதிரி இருக்கும். நான் ரெக்கார்ட் பண்ணது லைவாக வரும், நம்ம சாட் மட்டும் பண்ணிக்கலாம். நான் உனக்கு சாட்டில் ரிப்ளை பண்ணுறேன் உனக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ரைட்டா. சூப்பர், வேறு லெவலில் இருக்க போதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி செஷன். அதுக்கு முன்னாடி சேலம் மற்றும் ஈரோடு பகுதிகளில் நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா உடனே நம்மளோட சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்தியா, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோ. நீ நம்மளோட யாழினியன் சாரியும் ஷிமோன் சாரியும் நேரில் பார்த்து உன்னோட சந்தேகங்கள், பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாம் நேரில் எங்ககிட்ட இதில் கேட்குறதுக்கு, அதாவது யூடியூப்பில் கேட்க முடியாததை நீ அதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா ரைட், கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் 𝑚𝑣 வேறு லெவல்டா, சரியான விஷயம் ரைட்டா. நிறைய உனக்கு வந்து எப்படின்னா ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, நிறைய கேஷ் ப்ரைஸ், நிறைய கிஃப்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்க போகிறாங்க. மெயினாக நம்மளுக்கு தேவை ஃபீஸ் இல்லாமல் படிக்கிறது. ஃபீஸ் இல்லாமல் படிக்கிறதுக்கான சூப்பர் சான்ஸை விட்டுறாத சரியா. ஓகே எஸ், ஆரம்பிக்கலாமா? 10th சயின்ஸ் சாப்டர் 1 புக் பேக் கொஸ்டின் ஆரம்பிக்கலாமா? டே 14 நாள் 14 சாப்டர் வெறித்தனமாக முடிக்கிறோம் ரைட்டா. 14 சாப்டர் 14 டேஸில் ரெடியா. இன்னைக்கு டே 1. சோனிகா எங்கே போனீங்க? நேற்றெல்லாம் ஆளை காணோம். எஸ், யார் யாரெல்லாம் இருக்குது அட்டண்டன்ஸ் போட்டு பார்க்கலாம். எஸ், நான் பார்க்குறேன் யார் யார் பேர்லாம் இருக்குது அப்படின்னு. ஓகே, நான் எப்பயுமே ரெகுலராக பார்க்குறவங்க புதுசாக யார் யார் வந்திருக்கா? எஸ், கேன் ஹேவ் சம் அட்டண்டன்ஸ். உன்னோட பேரை போட்டு ஒரு ஃபயரை போடு ரைட். உன்னோட ஃபேவரட் எமோஜி, இன்னைக்கு என்னோட ஃபேவரட் வேணாம், உன்னோட ஃபேவரட் எமோஜி ரைட்டா. உன்னோட ஃபேவரட் எமோஜி போட்டு பார்க்கலாம் ரைட். ஓகே, பேரை ஃபாஸ்ட்டாக வாசிக்க முடியலை, இப்படி இருக்கணும்டா லைவ்னா. எஸ், அப்படியே பறக்கணும் சாட்டு. சூப்பர். 1 வேர்டுக்கெல்லாம் யார் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். எல்லாரும் நீ உன் காதை ஃபுல்லாக என்ன பண்ணணும், உன்னோட ஃபோனில் நான் பேசுகிறத மட்டும் கவனிச்சுக்கோ. ஏன்னா 1 வேர்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே ஆன்சர் வராது, செகண்ட் ஸ்லைடில் தான் ஆன்சர் வரப்போகுது. சூப்பர், வேறு லெவல். அவன் ஃபேவரட் எமோஜியில் தெறிக்க விட்டுட்டு இருக்கான். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, நியூ ஸ்டூடெண்ட் எல்லாம் வேறு வந்திருக்காங்க. குட், சூப்பர். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆன் த கவுண்ட் ஆஃப் 5 ரைட்டா. 5 4 3 2 1
let us start today's session. Move on to the first question. இன்றைய முதல் கேள்வி ரைட்டா பார்க்கலாம் யார் ஆன்சர் கடகடகடன் பண்றேன்னு. The inertia of a body depends on எதை டிபெண்ட் பண்ணி இருக்க போதா? Inertia of a body, weight of the object அல்லது acceleration due to gravity அல்லது mass of the object both A and B என்னது? நீ ஆப்ஷனை மட்டும் போட்டால் போதும், நீ எல்லாம் டைப் பண்ண வேண்டாம், ஆப்ஷனை மட்டும் போட்டால் போதும். வேற லெவல்டா, சூப்பர் மாடியார். இன்னைக்கு நம்ம ஒன் வேர்ட்லேருந்து எல்லாமே படிக்கிறோம் ரைட்டா. மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். அண்ட் ஒன் மோர் திங், உனக்கு ஒன்று தெரியுமா? இப்போ நான் இங்கே போர்டில் டிஸ்பிளே பண்ணுற இந்த பிடிஎஃப் ஆல்ரெடி நான் உனக்கு சாட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் அட்டாச் பண்ணிட்டேன், நீ எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி இதே ஃபஸ்ட் சாப்டருக்கு நான் உனக்கு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், அதில் நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி நான் எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக மாற்றிருக்கேன். ஸோ பேக்ரவுண்ட்லேருந்து பார்த்தாலும் உனக்கு தெரியும், ஐ ஹவ் ஜஸ்ட் சேஞ்ச் எவ்ரிதிங், எல்லாத்தையுமே மாற்றிட்டேன். நிறையா கீ பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பப்ளிக் எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கவனமாக பார்க்கலாம் ரைட்டா. மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஸோ த ஆன்சர் இஸ் மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். இனர்ஷியா ஆஃப் த பாடி, இனர்ஷியா எப்பயுமே எதை பொறுத்து இருக்க போகுது? மாஸை பொறுத்து தான் இருக்க போகுது. ரெண்டாவது கொஸ்டின், இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இம்பல்ஸ் பார்க்கலாம் யார் யாரெல்லாம் தெரிக்க விடுறேன்னு, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறேன்னு. இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், rate of force and time, change of momentum அல்லது rate of change of mass. என்னது? once again it is a option C, change of momentum. impulse is equal to the change of momentum. நமக்கு ஃபார்முலா கூட இருக்குது impulse. யாராவது impulseோட ஃபார்முலா சொல்ல முடியுமா? what is the formula for impulse? impulseக்கு ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட் சாப்டர் படிக்கிறப்ப பார்த்தோம். impulseோட ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? யாராவது சொல்ல முடியுமா impulseோட ஃபார்முலா? yes, can anyone? yes, impulseோட ஃபார்முலா. yes yes yes, impulseோட சிம்பல் என்ன? impulse எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? j equal to del p yes is equal, j equal to del p ரைட்டா. j is equal to del p, j equal to del p ஓகேவா ரைட். ஈக்குவல் டு சேஞ்ச் அதான கொடுத்துருக்காங்க. இம்பல்ஸ், இம்பல்ஸை நம்ம ஜேன்னு மெஷர் பண்ணுவோம் ரைட்டா. இம்பல்ஸ் வில் பி ரெப்ரசன்டட் அஸ் ஜே, இம்பல்ஸ் ஜே ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். பி தான் மொமெண்டம், டெல்டாங்கிறது என்னது? சேஞ்சு, அவ்வளோதான். ஸோ ஃபார்முலா கூட நம்ம மனப்பாடம் பண்ண தேவையில்லை, இந்த லைன்லேருந்து எடுத்துக்கலாம் ரைட். நெக்ஸ்ட் கொஷின் ரைட்டா, சேஞ்ச் இன் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். அடுத்த கொஷின், நியூட்டன்ஸ் தேர்ட் லா இஸ் அப்ளிகபிள் டு ஃபார் அ பாடி அட் அ ரெஸ்ட் அல்லது ஃபார் அ பாடி இன் அ மோஷன் அல்லது போத் ஏ அண்ட் பி ஒன்லி ஃபார் பாடிஸ் வித் ஈக்குவல் மாஸ். சம்மந்தமே இல்லாமல் இருக்குது இந்த ஆப்ஷன் டி. ஏன்னா ஆப்ஷன் டி சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. தொடர்ந்து எல்லா கொஷினுக்கும் என்னடா சி ஆன்சரே வருது. என்ன கீபேடில் சியை மட்டுமே ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தால் கரெக்ட் ஆன்சர் வந்துடும் போல. என்ன போத் ஏ அண்ட் பி, நியூட்டன்ஸ் தேர்ட் லா, அதுதான் டெஃபினிஷன் கூட ரைட்டா. நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஸ்டேட்ஸ் தட் a body in a rest அல்லது body in a motion அப்படி தான் அவர் இருக்குது. நாளைக்கு காலையில் உனக்கு டீட்டெயில் கூட அந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லா பற்றி தான் இருக்குது சரியா. ஸோ கவனமாக டீட்டெயிலில் பார்த்துரு. ஸோ போத் ஏ அண்ட் பி. plotting a graph for a momentum on x axis, momentum என்னது? p, p x axisலையும் அந்த time on y axis. ஓகே, p x axisல வரைய போகிறேன்னா டைமை y axisல வரைய போகிறேன். the slope of momentum time graph gives என்ன கொடுக்குமா? what it will give, what it will give, impulsive force அல்லது acceleration அல்லது force அல்லது rate of force. ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் என்னது? once again திரும்ப என்னது? ஆன்சர் ஆப்ஷன் சி, it is going to be force. force தான் என்னது? இதுக்கும் ஆன்சர் ரைட்டா. ஒரு சிலர் ஒரே ஆளே பேர் திரும்ப திரும்ப வருது, வெறித்தனமாக இருக்காங்க போல ரைட்டா. புக்கின் ஒன் சைடு இருக்குது கண்டிப்பாக. எஸ், இன்னைக்கு கிடையாது, பட் நம்மளோட டார்கெட் இப்போ புக் பேக் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் ரைட்டா. இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்போர்ட்ஸ் இஸ் த டேர்னிங் ஆஃப் த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் யூஸ்ட்? இங்கே இருக்கிறதுல டேர்னிங் எஃபெக்ட். ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அப்படியே டேர்ன் பண்ண முடியுமா? டென்னிஸில் டேர்ன் பண்ண முடியுமா? ஹாக்கியில் டேர்ன் பண்ண முடியுமா? முடியாது. அகெயின் இட் இஸ் சைக்கிளிங். என்னடா இது, எல்லா ஆப்ஷனும் சியாவே வந்துட்டே இருக்க. ஏன்னா இட் இஸ் சைக்கிளிங். டேர்னிங் எஃபெக்ட் எதில் இருக்க போகுது? இன் சைக்கிளிங். சி, சைக்கிளிங்கில் தான் இருக்க போகுது. வேறு லெவலா? சூப்பர் சூப்பர். சைக்கிளிங் இஸ் த ஆன்சர்.
the unit of g in meter second minus 1. இது என்ன அப்படின்னா meter second minus 2 இப்படி இருக்கு. It can also be expressed as அடே திரும்புறதுக்குள்ள ஆன்சர் வந்துடுது. வேற லெவல். சம ஃபோர்ஸில் இருக்கீங்க போல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுடு வா, நிறைய பேர் வர சொல்லு. வேற லெவலில் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஆன்சர் என்னது? ஆப்ஷன். இப்போ சி இல்லை, ஆப்ஷன் மாறிடுச்சு. நியூட்டன் கிலோகிராம் மைனஸ் 1. ரைட்டா? நியூட்டன் கிலோகிராம் மைனஸ் 1, n kg minus 1. ஓகே ரைட். அடுத்து n kg minus 1. நெக்ஸ்ட் 7th one word. 1 kilogram force is equal to இதெல்லாம் நம்ம பார்க்குறப்பே படிக்கிறப்பே பார்த்தோம். இந்த டைன் இஸ் ஒன் ஆஃப் த யூனிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ரைட்டா? டைன் வந்து ஒரு ஒன் ஆஃப் த யூனிட். ஸோ ஆன்சர் என்னது? எஸ். வாட் இஸ் ஆன்சர்? அகெயின் திருப்பி பழையபடி வந்தாச்சு. அகெயின் இட் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. ரைட்டா? என்ன ஆன்சர்? 98 × 10⁴ டைன். 98 × 10⁴ டைன். டே இப்படி இந்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கோ. பிகாஸ் நம்ம அடுத்து வீக் குவிஸ் பண்ணுறப்ப கடகட நீ ஆன்சர் பண்ணுறதுக்கும் உனக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்டா? 98 × 10⁴. நிறைய பேர் இந்த 9.8 அல்லது இது ஆன்சர் அவசரத்தில் நிறைய பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் எக்ஸாம் நான் திருத்தரப்ப பார்த்துருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட் ஆப்ஷன் பி போட்டுருவாங்க அவசரத்தில். 98 9.8. ஏன்னா கொஷின் பேப்பரில் அந்த பாயிண்ட் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ கவனமாக இருக்கணும். 98ங்கிறத தெளிவாக மனசில் வச்சு எழுதுங்க. அடுத்து, mass of a body is measured on planet Earth as mkg. When it is taken to planet of radius half of the Earth, then its value is என்னது ஆன்சர்? இதுக்கெல்லாம் பார்த்தேன் அப்படின்னா முன்னாடி நான் வந்து ஆன்சர் மாற்றி கொடுத்துருந்தேன். நிறைய பேர் அந்த ஆன்சரை தப்பாகவும் பார்த்துட்டு இருந்தோம். நிறைய பேர் இதுக்கு முன்னாடி நம்மளோட பிடிஎஃப்ல m/4 ஆன்சர் இருந்துச்சு. தட் இஸ் ராங். த ரைட் ஆன்சர் இஸ் m. m தான் என்னது? ரைட் ஆன்சர். ரைட்டா? சேம். இட்ஸ் கோயிங் டு பி சேம். திருப்பி அதே தான் இருக்க போகுது. ஆன்சர் m. ஓகேவா? ஆன்சர் m. கிளியரா? சூப்பர். டி டி. வெரி குட், வெரி குட். அடுத்து, if the earth shrinks to 50% of its real radius, 50% real radiusலேருந்து shrink ஆயிடுச்சு, it mass remaining the same, the weight of the body on the earth will என்னாகும்? what happens here? again this is a formula. இது ஒரு ப்ராப்ளம் மாதிரியான ஒன் வேர்டில் தான் உனக்கு கேட்க போகிறாங்க. ஸோ நீ என்ன பண்ணால் போதும், ஒன் வேர்ட்ஸ்க்கு நீ படிச்சுட்டாலே போதும், ஈஸியானது. ரைட்டா? ஸோ இட் இஸ் இன்க்ரீசஸ் பை 300%. நிறைய பேரோட புக்கில் நிறைய பேர் ஒரு சிலர் என்ன அப்படின்னா டிக்ரீசஸ் பை 25% படிச்சிருந்துருப்பீங்க. இட் இஸ் இன்க்ரீசஸ் பை 300%. ரைட்டா? இன்க்ரீசஸ் பை 300%. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒன் வேர்ட்ஸில் சூஸ் முடிக்க போகிறோம். டு ப்ரொஜெக்ட் அ ராக்கெட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிரின்சிபல் இஸ் ரெக்வயர்ட்? ராக்கெட் ஜொயிங்னு மேலே போகணும். அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு என்ன வேணும்? நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷனா? எவ்ரி ஆக்ஷன் ஹாவ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், அதுவா? அல்லது நியூட்டன் லா ஆஃப் கிராவிடேஷனா? அல்லது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டமா? இல்லை ஏ அண்ட் சியா? இது ரெண்டும் தேவையா? என்ன ஆன்சர்? கேன். சூப்பர் guys, rocking, you guys are rocking. good. It's answer both A and D. right? A and C. option D, both A and C ரெண்டுமே. தேர்ட் லா ஆஃப் மோஷனும் தேவை, அதுக்கப்புறம் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டமும் தேவை. எல்லா பாடமும் ஆல்ரெடி நம்ம நடத்தியிருக்கோம், உனக்கு எல்லாமே தெரியும். சரியா? ரைட். நெக்ஸ்ட், fill in the blanks. To produce a displacement dash is required. டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண என்ன தெரியும்? இப்போ வாங்க, ஆப்ஷனே இல்லை. fill in the blanks. எஸ் உஷா. சூப்பர். ரைட்டா? ரெண்டு ஆன்சர் இருக்குது இதுக்கு. ஒன்று ஃபோர்ஸ். ரைட்டா? ஃபோர்ஸ். என்ன கேட்டிருக்காங்க? டு ப்ரொடியூஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த பேனாவை இங்கேருந்து இந்த கைக்கு நான் மாற்றணும். டேஷ் இஸ் ரெக்வயர்ட். அப்போ என்ன பண்ணணும்? இந்த கையிலேருந்து இந்த கைக்கு நான் மாற்றுறதுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கணும். ரைட்டா? ஃபோர்ஸ் அல்லது அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஃபோர்ஸ் மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபோர்ஸ் இஸ் எனஃப். யூ கேன் ரிமெம்பர் ஃபோர்ஸ். ரைட்டா? அல்லது அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். வெவ்வேறு அழுத்தம், வெவ்வேறு விசை இருக்கணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், passengers lean forward when the sudden brake is applied in a moving vehicle. This can be explained by. பிரேக் போட்ட உடனே பிரேக் பிடிச்சா நம்ம எல்லாம் முன்னாடி போகிறோம். திஸ் இஸ் கால்ட், எஸ் சூப்பர். இங்கே வர்றதுக்கு முன்னாடி எங்கள் ஆன்சர் வந்துடுது. குட். இட் இஸ் inertia of motion. ரைட்டா? inertia of
motion, ரைட்டா? the inertia of motion. inertia of motion தான் ஒரு பாடி மூவ் ஆகிட்டு இருக்குது, அது நம்ம ரெஸ்ட்டுக்கு கொண்டு வந்தாலும் ஒரு சர்டன் டைமுக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்கும், மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் inertia of motion. By convention, the clockwise moments are taken as dash and anti-clockwise movements are taken as dash. clockwise என்ன எடுப்போம், anti-clockwise எப்படி எடுப்போம்? ஆகா சூப்பர். clockwise இங்கே அப்படியே வித்தியாசமாக இருக்குது. clockwise என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் நெகட்டிவ்னு எடுத்துக்க போகிறேன், ஆன்டி clockwise நான் என்ன பண்ண போகிறேன், பாசிட்டிவாக எடுத்துக்க போகிறேன். ரைட்டா? பை கன்வென்ஷன், நம்ம கன்வென்ஷன் எடுக்கிறப்ப ஆன்டி clockwise பாசிட்டிவாகவும் clockwise நெகட்டிவாகவும், நார்மலாக clockwise நம்ம பொதுவாக பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம்னு சொல்லுவோம், எங்கே அப்படியே ஆப்போசிட்டாக எடுத்துக்கணும். திஸ் இஸ் கோயிங் டு பி நெகட்டிவ், திஸ் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ். சரியா? ஓகே, நெகட்டிவ் அதுக்கப்புறம் பாசிட்டிவ். dash is used to change the speed of the car. yes, dash is used. இதுக்கு நிறைய ஆன்சர் எழுதலாம். we can give lot of answers for this. கியர், டார்க், ஆக்சலரேஷன். நீங்கள் ஆக்சலரேட் பண்ணுறத கொடுத்தாவோ ஆக்சலரேஷனை ஸ்டாப் பண்ணாவோ அல்லது இன்க்ரீஸ் பண்ணாவோ வரும். ஜென்ரலாக கியர் அல்லது டார்க், நம்ம டார்க் இன்க்ரீஸ் பண்ணணும், டார்க்குள்ளேயே ஆக்சலரேஷன்லாம் வந்துடும். ரைட்டா? கியர் அல்லது டார்க் இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர். ரைட்டா? கியர் அல்லது டார்க். கவர்மெண்ட்டோட ஆன்சர் கீ படி கியர் அல்லது டார்க் ரெண்டில் எது எழுதினாலும் ரைட் ஆன்சர். ரைட்டா? நீ டார்க் எழுதினாலும் சரி, கியர் எழுதினாலும் சரி, ரைட்டா? ரெண்டில் எதை எழுதினாலும் உனக்கு மார்க் கொடுப்பாங்க. ரைட்டா? நிறைய பசங்க ஸ்கூலில் டார்க் மட்டும் சொல்லியிருப்பாங்க, ஒரு சில ஸ்கூலில் கியர் மட்டும் சொல்லியிருப்பாங்க. ரெண்டில் எது எழுதினாலும் ரைட். ஓகே, கியர் ஆர் டார்க்கு. இது ரிஸ்க் எடுக்க வேண்டாம், இதுவும் ஆன்சர் கரெக்டு தான். பட் கவர்மெண்ட்டோட ஆன்சர் கீழே கியர் அண்ட் டார்க் தான் இருக்குது, அதனால் அதையும் நம்ம எடுத்துக்கலாம். எ மேன் ஆஃப் மாஸ் 100 kg, 100 kg மாஸ் இருக்கக்கூடிய ஒரு மேன் ஹேஸ் வெயிட் ஆஃப் டேஷ் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். எர்த்தோட சர்ஃபேஸில் என்னவா இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? என்னவா இருப்பாங்க? கைடு பார்த்து ஆன்சர் சொல்கிறாங்களா? இல்லை, இதெல்லாமே நிறைய தடவை நம்ம ரிவிஷன் பண்ணியிருக்கோம், பல தடவை இது எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணியிருக்கோம், அதனால தான். ரைட்டா? 980 நியூட்டன். ஓகே, ரைட். சரியா? 1 வேர்ட்ஸ்னால ஆன்சர் பண்ண முடியும், கொஷின் ஆன்சர்லாம் ஆன்சர் பண்ண முடியாதுல்ல. கொஷின் ஆன்சர் எல்லாமே நான் தான் சொல்லணும், நான் சொல்லித்தரதை புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். ரைட்? ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்கு எனக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட ஆன்சர் வேணும். ரைட்டா? ஐ நீட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்சோ. எக்ஸ்ப்ளனேஷன். The linear momentum of the system of particle is always conserved. linear momentum என்ன சொல்லியிருக்காங்க? ஆல்வேஸ் சிஸ்டமோட பார்ட்டிகல்ஸ் இஸ் ஆல்வேஸ் கன்சர்வ்டா. ட்ரூவா? இட் இஸ் அ வெரி பிக் ஃபால்ஸ். இது ஃபால்ஸ். அப்போ ஸ்டேட்மெண்ட், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, the linear momentum of the system of particle is always conserved if no external forces act. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாதப்போ தான் இருக்க போகுது. எக்ஸ்டர்னல் ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இந்த வார்த்தை இருந்தால் போதும். ரைட்டா? ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுங்கிற வார்த்தை எழுதினாலே உனக்கு மார்க் கொடுத்துருவாங்க. நீ வெறும் ஃபால்ஸ் எழுதலை அப்படின்னா உனக்கு ½ மார்க் தான் இந்த 1 மார்க்கு கொடுப்பாங்க. ஃபால்ஸுக்கு இது, ட்ரூக்கு வந்து 1 மார்க் ட்ரூன்னு எழுதினாலே கொடுத்துருவாங்க. ஆனால் ஃபால்ஸ் எழுதுகிறப்ப அதுக்கான ரீசன் எழுதணும். இதில் ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ன்னு எழுதினாலே போதுமானது. ரைட்டா? ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதுதான் கீவேர்ட். ரைட்டா? ரைட்? அதுதான் ஆப்சன்ஸ், அதுதான் முக்கியமானது. ரைட்டா? ஓகே. The apparent weight of the person is always equal to his actual weight. apparent weight-ம் actual weight-ம் எப்பயுமே ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அது ஈக்குவலா? நீயே சொல்லு. இட் நெவர் ஈக்குவல். அது ரெண்டுமே எப்பயுமே என்னவா இருக்காது? ஈக்குவலாக இருக்காது. இட் இஸ் அ பிக் ஃபால்ஸ். ஃபால்ஸ் அண்ட் இட் வில் நாட் ஈக்குவல். apparent weight-ம் இதுவும் என்னது? ஈக்குவலாகவே இருக்காது. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்காது. சரியா? weight of the person is not equal to the actual weight. அடுத்த weight of the body. weight of the body is greater at equator. பூமி இருக்கு, பூமியோட ஈக்குவேட்டர்னா இதான சென்ட்ரல் ஈக்குவேட்டர், அண்ட் லெஸ் அட் போலார் ரீஜன். ரைட்? இது ஆக்சுவலாக ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஆனால் இது என்னது மாற்றி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்? weight of a body is less at equator and greater at polar region. ரைட்டா? இங்கே லெஸ்ஸர், போலார் ரீஜனில் கிரேட்டராக இருக்கும். ரைட்டா? ரைட்? சரியா? மாறி இருக்கும். பாடி இஸ் லெஸ்ஸர் அட் த ஈக்குவேட்டர் அண்ட் கிரேட்டர் அட் த போலார் ரீஜன். இது ரெண்டும் மாற்றி இருக்கும். சரியா? ஓகே.
நெக்ஸ்ட்டு டேர்னிங் அ நட், ஒரு ஸ்பேனரில் டேர்னிங் அ நட் வித் அ ஸ்பேனர் ஹேவிங் அ ஷார்ட் ஹேண்டில். இதெல்லாம் நம்ம எப்படி படித்தோம் ஞாபகம் இருக்கா? யார் யாரெல்லாம் அந்த லைவ் அட்டன் பண்ண நம்ம அந்த ஸ்பேனர் வச்சு பண்ணோம். எதை ஸ்பேனராக மாற்றணும்? வி ஹவ் சேஞ்ச். எதை ஸ்பேனராக மாற்றணும்? எதை நம்ம ஸ்பேனராக மாற்றணும்? ரைட்டா? எதை நம்ம ஸ்பேனராக மாற்றணும்? அன்றைக்கி பென்னை ஸ்பேனராக மாற்றணும், வாட்டர் பாட்டில் அது இதுன்னு, பென்சில், வாட்டர் பாட்டில், இந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்டை நம்மளுக்கு தேவையான விஷயங்களாக மாற்றணும். பென்சில் நிறைய பேர் கவனிச்சிருக்காங்க. ஓ சூப்பர் சூப்பர், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சவங்க இருக்கீங்க. ரைட்டா? ஓகே. என்னது சின்ன ஸ்பேனரை வச்சு என்ன பண்ண முடியாது, ஒரு இதை டைட் பண்ணாது. பெரிய ஸ்பேனராக இருந்தால் ஈஸியாக டைட் பண்ண முடியும். டேர்னிங் அ நட் வித் ஸ்பேனர் ஹேவிங் அ ஷார்ட் ஹேண்டில் இஸ் ஹார்ட் அல்லது இட் இஸ் நாட் ஈஸி அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட்டா? இவங்க கொடுத்துருக்கிறது ஃபால்ஸு. ஸ்பேனர் ஹேவிங் அ ஷார்ட் ஹேண்டில் இஸ் ஸோ ஹார்ட் தேன் ஒன் வித் அ லாங் ஹேண்டில். சின்னதை விட அது இருக்கும். ரைட்டா? ஷார்ட் ஹேண்டில் கஷ்டமாக இருக்கும். ரைட்டா? எஸ், சூப்பர் சூப்பர், வேறு லெவலில் இருக்கானுங்க. பல பேர் நம்மளோட பயங்கரமான தீவிர சோல்ஜர்ஸ் இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன் உள்ள. ரைட் ரைட் ரைட். ஓகே. There is no gravity in the orbiting space station. There is no gravity in the orbiting space station around the earth. So the astronaut feels weightlessness. ஆமாவா? True or false? அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிராவிட்டி இல்லை, ஆர்பிட்டிங் ஸ்பேஸ் அரவுண்ட் த எர்த்து, அதனால ஆஸ்ட்ரோனட் வெயிட்லெஸ்ஸாக இருக்காங்களாம். அப்படி கிடையாது. இது என்னது ஆக்சுவலாக ஹியூஜ் ஆர்பிட்டல் வெலாசிட்டி, அல்லது என்ன சொல்லலாம், ரெண்டு பேருமே ஸ்பேஸ் ஸ்டேஷனும் சரி ஆஸ்ட்ரோனட்டும் சரி ரெண்டு பேருமே ஆக்சுவலாக ஃப்ளோட்டிங்கில் தான் இருக்காங்க. ரெண்டு பேருமே ஃப்ளோட்டிங். ரைட்டா? ஈக்குவல் ஆக்சலரேஷன், ரெண்டு பேரோட ஆக்சலரேஷன் ஈக்குவல். ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆர் ஸ்டேட் ஆஃப் வெயிட்லெஸ்னஸ், ரெண்டு பேருமே வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்காங்க. ரைட்டா? ரெண்டு பேருமே ஒன்று தான், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ரைட்டா? ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ரெண்டு பேருக்கு வேறுபாடே இல்லை, ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. ரைட்? மேட்ச் த ஃபாலோயிங் சொல்லு பார்க்கலாம். 1 என்ன, 1 என்ன, 2 என்ன, 3 என்ன, 4 என்னன்னு சொல்லு. 1 ABC இருக்கா? டக் டக்குன்னு சொல்லு பார்க்கலாம். ரைட்? ஆர்பிட்டல் வெலாசிட்டி. எஸ், தட் இஸ் ஆல்சோ கரெக்ட் ஆன்சர். ரைட் ரைட் சொல்லுங்க பார்க்கலாம். 1 நியூட்டன்ஸ் லா. நியூட்டன்ஸ் லா என்னது? 1B. எஸ், நியூட்டன்ஸ் லா. 1க்கு B, 1B. 2 நியூட்டன்ஸ் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவா? நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, நியூட்டன் செகண்ட் லா. 2க்கு என்னது? ரைட்டா? 2க்கு ப்ரொபல்ஷன் ஆஃப் ராக்கெட். ஸோ 2A. 2 வந்து ஏவா? அடுத்து 3 என்னது? 2Cயா? ஓ ரைட் ரைட் ரைட். 2 வந்து C. ரைட் ரைட் ரைட். ஓகே. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் 2க்கு C, 2C. 3க்கு சாரி 3க்கு B. ஏதோ தப்பாக போட்டுட்டேனே சார், ஏதோ தப்பாக பண்ணிட்டேனே. என்னது 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 சொல்லு. 1B. 2 என்னது? 2 வந்து C. 3 வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா. நியூட்டன்ஸ் தேர்ட் லாக்கு என்னது? தேர்ட் லாக்கு ராக்கெட் ப்ரொபல்ஷன். ரைட்டாக? ராக்கெட் ப்ரொபல்ஷன். 3 வந்து ஃப்ளையிங் நேச்சர் ஆஃப் பேர்டா. நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்னது? 3க்கு D. நியூட்டன்ஸ் தேர்ட் லா வந்து நான் ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 3க்கு D ஃப்ளையிங் நேச்சர். 3க்கு D ஃப்ளையிங் நேச்சர். 3D. 4 வந்து A. அப்போ 4A. 4 வந்து A. இந்த கோடு போட்டப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ரைட்டா? ரைட். இப்போ ரைட். இப்போ கரெக்டாக போட்டாச்சு. ரைட்டா? ரைட். இப்போ கிளியர். ஓகேவா? ரைட். இப்படி கூட ஸ்கூலில் எப்படி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த நம்பர் 4 B வந்து 1 4 1 2 3ன்னு புக்கில் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ஸோ உன்னோட புக்கில் நீ எழுதுனா இப்படி எழுதிருப்பேன் 4 1 2 3ன்னு. ரைட். ஓகே. ரைட். ஸ்டேபிள் இது எல்லாமே. ஓகே. ரீசன் அண்ட் அசர்ஷனை பொறுத்த வரைக்கும், ரீசன் அண்ட் அசர்ஷன் சரியா? ரீசன் அண்ட் அசர்ஷனை பொறுத்த வரைக்கும் குமார் எக்ஸ்ப்ளனேஷன் கொஷின் ஆன்சர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். 1 வேர்ட்லாம் ஆல்ரெடி முடிச்சாச்சு, ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். சரியா? இப்போ கொஷின் ஆன்சர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அசர்ஷன், the sum of clockwise moment is equal to the sum of anti-clockwise moment. Reason, the principle of conservation of momentum is valid if the external force on the system is 0. என்னது இது ஆன்சரு? ரைட்டா? ஓகே. என்ன ஆன்சர் இதுக்கு? ஆப்ஷன் A B C D. என்ன ஒரு ஆப்ஷன்? B. ஆப்ஷன் B என்னது?
both the assertion and reason are true, but reason is not the correct reason, right? இவனும் தனியாக இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு தான், இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு, ஆனால் இந்த அசர்ஷனுக்கு இந்த ரீசன் கிடையாது. இங்கே நீங்கள் ஒன்று சொல்லியிருக்கீங்களா, அதுக்கு காரணம் இவன் கிடையாது, இவனால் இது காரணம் கிடையாது. அதுதான் அசர்ஷன் ரீசன் ரொம்ப முக்கியம். உனக்கு தெரியுமா, இந்த 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸாமில் கவர்மெண்ட் எக்ஸாம் ஒன்று பெருசாக நடக்கும். வருஷம் ஒரு 30 லட்சம் பேர் எழுதுவாங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்படின்னு. இந்த தடவை குரூப் 4 எக்ஸாமில் நிறைய கொஷின் இந்த பேசிஸில் தான் இருந்துச்சு. ஈவன் தமிழ் பாடத்தில் தமிழ் சப்ஜெக்டில் நிறைய இதுதான் இருந்துச்சு, ரைட்டா? அசர்ஷன் அண்ட் ரீசன், கூற்று மற்றும் காரணம், இது கூற்று காரணம், இந்த கேள்விகள் நிறையா, கிட்டத்தட்ட ஒரு 42 கொஷின்ஸ் இருந்துச்சு நிறைய பேர். ஸோ ரீசன் அண்ட் அசர்ஷன் நிறைய படிக்க ஆரம்பி. ஏன்னா இப்போ நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் பேங்க் எக்ஸாம், இன்சூரன்ஸ் எக்ஸாம், இதிலலாம் ஆல்ரெடி இது நிறைய உள்ளே புகுற ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நார்மலாக இருக்கக்கூடிய 10th ஸ்டாண்டர்ட் கிரேட் லெவலில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும் இந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கவனமாக இருங்க, ரைட்டா? ரைட், கவனிங்க சரியா? அதனால் நம்ம என்ன பண்ணணும், இதை கவனமாக படிக்கணும். ரீசன் அண்ட் அசர்ஷனை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். இந்த 4 ஆப்ஷனை முதல்ல நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். பாரு, the value of g decreases as height and depth increases from the surface of earth. G depends on the mass of the object of earth. What is this? UPSC also, yes, UPSC also, UPSC, CBSE எல்லாத்துலேயுமே. MVSATலேயும் 1-2 கொஷின் இருக்கும், 1 or 2 கொஷின்ஸ். MVSAT கஷ்டமாக இருக்காது, MVSAT ஈஸியாக தான் இருக்கும். MVSAட்டை பொறுத்த வரைக்கும் பயப்பட தேவையில்லை, ரைட்டா? அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். இது ட்ரூ தான், மேலே போக இருக்க போது வேறு இப்போ நான் வந்து ஒரு 70 kg இருக்கேன், நீங்கள் ஒரு 50 kg இருக்கீங்க. எனக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாகவும் உங்களுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கம்மியாகவும் இருக்குமா? இருக்காதுல்ல. ஸோ அப்போ என்னது, வேறு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாறுது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறது காமன். ஜி டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஆன் த எர்த்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். இது கிடையாது, இது ட்ரூ, ரைட்டா? ஸோ அப்போ என்னது, அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ், ரைட்? ஸோ ஆன்சர் சி. போகலாமா? எஸ், ஹியர் கம்ஸ் கொஷின் ஆன்சர், ரைட்டா? ஒரு ½ an hour, ரைட்டா? ஒரு 30 minutesல நம்ம 1 mark முடிச்சிட்டோம். அடுத்த ½ an hourல கொஷின் ஆன்சர் தாறுமாறு தக்காளி சோறா படிக்க போகிறோம். யாரெல்லாம் கொஷின் ஆன்சர் படிக்க ரெடியாக இருக்கா? படிக்கலாமா? கொஷின் ஆன்சர்ஸ் சூப்பராக இன்னைக்கு படிக்கிறது தான். அதுக்கப்புறம் இந்த லெசன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு சண்டே கம்ப்ளீட் ரிவிஷன் இருக்கும், மொத்தமாக ஃபுல் டே மேரத்தான் மாதிரி. அன்றைக்கி தான் நம்ம படிப்போம். அதனால் இன்றைக்கே நல்லா புரிஞ்சு படிச்சுக்கோ. நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், கொஷின் ஆன்சர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரைட்டா? ஹார்ட்ஸ் கேட்பாங்க, ஆமாம், ஹார்ட்ஸ் எக்ஸாமில் கேட்பாங்க. நான் ஹார்ட்ஸும் சொல்லி தர போகிறேன். ரைட், ஆரம்பிக்கலாம், ரைட்டா? இப்போ படிக்கிறோம் பாருங்க 10 கொஷின்ஸ் எப்படி படிக்கிறோன்னு. ஈஸி, 10 கொஷின் இல்லை, ஜஸ்ட் 10, ரைட்டா? கவனி. டிஃபைன் இனர்ஷியா, கிவ் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன். இனர்ஷியானா என்ன, அதோட கிளாசிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. த இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பாடி, அதாவது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராப்பர்ட்டி. யாரோட ப்ராப்பர்ட்டி? அ பாடி, ஒரு பாடி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென்னு. டு ரெசிஸ்ட், இந்த பேனை என்ன பண்ண போகுது, எதிர்க்க போகுது. ரெசிஸ்டன்ஸ் கொடுக்க போகுது. நான் ஏதாவது ஒரு சொல்கிறேன்னா என் பேச்சை கேட்காம இது இருக்க போகுது. ரெசிஸ்ட் எனி சேஞ்ச், எந்த ஒரு சேஞ்சாக இருந்தாலும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, சிம்பிளாக. ரெசிஸ்ட்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு மாற்றத்தை நான் ஒன்று பண்ணுன்னு சொல்கிறேன், ஆனால் அது பண்ணாமல் இருக்கு. நான் ஒரு விஷயத்தை பண்ணுன்னு சொல்கிறேன், ஆனால் அது பண்ணாமல் இருக்கு. காரில் போயிட்டே இருக்கும், ரைட்டாக? காரில் போயிட்டே இருக்கும், சடனாக பிரேக் போடுறோம். எதுக்கு பிரேக் போட்டேன்? நான் வண்டியை நிப்பாட்டணும், யாரும் நகரக்கூடாது, நில்லுங்கன்னு சொல்லி நான் பிரேக் போடுறேன். ஆனால் பிரேக்கு போட்ட உடனே நம்ம பாடி என்ன பண்ணுது, ஒரு பிளுக் அப்படி ஒரு போர்ஷன் போதா. பிரேக் போட்ட உடனே நார்மலாக இப்படி கார் போயிட்டு இருக்கப்ப இப்படி சாஞ்சு தூங்கிட்டு இருந்தேன்னா டக்குன்னு முன்னாடி வரும். காரை ஸ்டாப் பண்ணிட்டேன், ரைட்டா? காரை ஸ்டாப் பண்ணிட்டேன், அதனால தான், சரியா? ஸோ அப்போ பாடி டு ரெசிஸ்ட், ஏதோ ஒரு ரெசிஸ்ட்டை பண்ண போகுது, ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாரு, இந்த பெண்ணை நான் வந்து என் கையிலேருந்து மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன பண்ணணும், நான் ஸ்லோவாக. இப்போ வந்து ஒரு குட்டி எறும்பால் அதை மூவ் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ ஒரு ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்கணும். அப்போ அந்த ஃபோர்ஸ் கொடுக்குற அளவுக்கு இது என்ன பண்ணுது, என்ன தடுக்குது, ரைட்டாக? நான் நிறைய ஃபோர்ஸ் கொடுத்தாது இதை மூவ் பண்ண முடியும். அப்போ பாடி இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் அல்லது ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கலாம் அல்லது மோஷனில் இருக்கலாம். ரெண்டே 2 லைன் தான்.
the inherent property. எனக்கு இந்த வார்த்தை எழுத மறந்து போச்சு சார். The property of a body to resist any change. ரைட்டா? எந்த ஒரு மாற்றத்தையும் ரெசிஸ்ட் பண்ணுச்சுன்னா in its state of rest or state of uniform motion unless it is influenced upon by an external force. நான் வெளியே இருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் அவன் பாட்டுக்கு அப்படியே இருப்பான், இவன் பாட்டுக்கு தூங்கிட்டே இருப்பான். காரில் நான் பாட்டுக்கு சாஞ்சு போயிட்டே இருக்கலாம். பிரேக்கை அழுத்தாத வரைக்கும் நான் பாட்டுக்கு சாஞ்சு தூங்கிட்டே இருக்கலாம். பிரேக்கை போட்டேன்னா டபக்குன்னு முன்னாடி போயிடுவேன். ரைட்டா? அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ரைட்டா? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எழுதிட்டாலும் சரி, இல்லை எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் எழுதினாலும் சரி, உனக்கு எது புரியுதோ அதை வேணால் நினச்சிக்கலாம். ரைட்டா? ரைட்டா? ஸோ த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பாடி டு ரெசிஸ்ட் any change in state of rest or the state of uniform motion unless it is influenced upon by an external force is known as inertia. Inertia oda type enna 5 mark question kuda idhula irukku. Inertia of rest, inertia of motion, inertia of direction. மூணு பேர் நச்சுன்னு வேற லெவலில் சூப்பராக இருப்பாங்க. ரைட்டா? அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னால் ஒரு சமமான ஃபோர்ஸ் கிடையாது, வேற ஃபோர்ஸாக இருக்குது, வேற ஃபோர்ஸ். சரியா? ரைட்? inertia of rest, inertia of motion, inertia of direction. அடுத்து classify the types of force based on their application. ரைட்டா? based on their application. இப்போ என்ன பண்ணுறேன் நான், இது A, இது பர்சன் B, பர்சன் A, பர்சன் B, ரெண்டு பர்சன் ஞாபகம். இது பர்சன் A, இது பர்சன் B, ரெண்டு பர்சனும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பெண்ணை அப்படியே மூவ் பண்ணுறாங்க. ரைட்டா? ரெண்டு பேரும் சேர்ந்து மூவ் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் எந்த பக்கம் மூவ் பண்ணுறாங்க, ஒரே டைரக்ஷனில், சேம் டைரக்ஷனில், லைக் அ பேரலல் ஃபோர்ஸ். இவங்களும் என்ன பண்ண மாட்டாங்க, ஒட்ட மாட்டாங்க, ரெண்டு பேரும் சேமா. ரைட்டா? ரெண்டு பேரும் சேமா. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் லைக் பேரலல் ஃபோர்ஸ், லைக் பேரலல், ஒரே மாதிரி பேரலல் ஃபோர்ஸ். அடுத்து அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். ஒரு பாக்ஸ் இருக்குது, ஒரு பாக்ஸ் என்ன அப்படின்னா இந்த பக்கம் இருந்து நான் தள்ளுறேன், இந்த பக்கம் இருந்து ஒருத்தவங்க தள்ளுறாங்க. ரைட்டா? F1 F2ன்னு ரெண்டு பேர், இங்கிட்ட ஒரு ஃபோர்ஸ், இங்கிட்ட ஒரு ஃபோர்ஸ், அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். ரைட்டா? திஸ் இஸ் கால்ட் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். ரைட்டா? அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். நான் இன்னொன்று சொல்கிறேன், நீ ஸ்பேம் பண்ணாத உங்கள் கொஷினுக்கு நான் ஆன்சரே பண்ண முடியாது. ஸ்பேம் பண்ணாதீங்க. நிறைய பேர் ஒரே கொஷினை திரும்ப போட்டால் சார் ஆன்சர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க. அப்படி பண்ணாதீங்க. ரைட்டா? அப்படி பண்ணாதீங்க. சரியா? வெயிட் பண்ணுங்கள். ரைட்டா? ரைட்? ப்ராப்ளம் நான் ஆல்ரெடி ஷெட்யூல் கொடுத்துருக்கேன், நான் ஷெட்யூல் படி தான் போவேன், ஷெட்யூலை எடுத்து பாருங்கள். சரியா? ஸோ திஸ் இஸ் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், காரை பின்னாடி இருந்து எல்லாருமே தள்ளுறது லைக் பேரலல் ஃபோர்ஸு, காரை முன்னாடி இருந்து பின்னாடி இருந்து ரெண்டு பக்கமும் தள்ளணும்னா அது அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். அவ்வளோதான், ரெண்டு டைப். அடுத்து பாரு, சூப்பரான ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ரைட்டா? கவனி. இஃப் a 5 Newton and 15 Newton force are acting opposite to one another. ஆக்டிங் ஆப்போசிட். அப்போ அது என்ன ஃபோர்ஸு? இப்போ தான் சொன்னேன், ஆக்டிங் ஆப்போசிட். படத்தை பார்த்தியா? இது அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். இது என்னது? அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். இது என்னது? அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். ரைட்டா? ஆக்டிங் ஆப்போசிட் டு ஒன் அனதர். ஃபைண்ட் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அப்போ அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ், காரை பின்னாடி இருந்தும் நான் தள்ளுறேன், முன்னாடி இருந்தும் தள்ளுறேன். நீனே இப்போ பதில் சொல்ல போகிற, முன்னாடி இருந்து தள்ளுறேன், பின்னாடி இருந்து தள்ளுறேன். கன்சிடர் திஸ் அஸ் அ கார். ரைட்டா? இதுதான் நம்மளோட கார். முன்னாடி இருந்தும் தள்ளுறேன், பின்னாடி இருந்து தள்ளுறேன். ரைட்டா? இது பேக் சைடுன்னு வச்சுக்கலாம். ரைட்டா? இது ஃப்ரண்ட் சைடுன்னு வச்சுக்கலாம். நீ ஏன் ஆன்சர் சொல்ல போகிற பாரு இப்போ. ரைட்டா? பேக்கில் இருந்து தள்ளுறோம், ஃப்ரண்ட்டில் இருந்து தள்ளுறோம். ரைட்டா? இப்போது வேல்யூவை மறந்துடு, ரெண்டு பக்கமும் தள்ளுறோன்னா இப்போ என்னது, காரு அதே இடத்துல தான் நிற்கும். ஆனால் இங்கே பாரு, பின்னாடி இருந்து 5 பேர் தான் தள்ளுறாங்க. ரைட்டா? முன்னாடி இருந்து என்ன பண்ணுறாங்க, 15 பேர் தள்ளுறாங்க. அப்போ கார் எந்த பக்கம் மூவ் ஆகும்? நீ ஏன் சொல்லு, கார் எந்த பக்கம் மூவ் ஆகும்? முன்னாடி மூவ் ஆகுமா, பின்னாடி மூவ் ஆகுமா? வில் இட் மூவ் பேக் ஆர் ஃப்ரண்ட்? பேக் ஆர் ஃப்ரண்ட்? ஃப்ரண்ட்டா பேக்கா? இப்போ பின்னாடி இருந்து 5 பேர் தள்ளுறாங்க, முன்னாடி இருந்து 15 பேர் தள்ளுறாங்க. அப்போ எந்த பக்கம் இருக்கும்? இப்போ 5 15 பேர் இங்கிட்ட இருந்து தள்ளுறாங்க, இங்கிட்ட இருந்து 5 பேர் தான் தள்ளுறாங்க. அப்போ 15 பேர் தள்ளுறது தான் ஃபோர்ஸ். அப்போ கார் வில் மூவ் டுவர்ட்ஸ் பேக். இப்போ அப்படியே சம்முக்கு போகலாம். ரைட்டா? இது நம்மளோட எக்ஸாம்பிள். இப்போ பாரு, கன்சிடர் இதை F1ன்னு வச்சுக்கோ, இதை F2ன்னு வச்சுக்கலாம். ரைட்டா? F1 F2 தானே பெருசாக இருக்கு. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், ரிசல்டன்ட்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸ் நான் அப்ளை பண்ணனால எனக்கு இதன் விளைவாக உருவான ஃபோர்ஸ் என்ன, இதனால் எனக்கு கிடைச்ச பலன் என்ன, இதனால் எனக்கு என்ன பலன் கிடைச்சது, இதனால் எனக்கு கிடைச்ச பலன் ஃபோர்ஸ் என்ன,
பலன் ரைட்டா. அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸை ஆர்னு வச்சுக்கிறேன். ஆர் இஸ் ஈக்குவல் டு இவன் தானே பெரியவன், எப்பயுமே பெரியவனை போட்டுக்கோங்க, F2 மைனஸ் F1. அப்போ என்ன வரும் 15 மைனஸ் 5 என்ன வரும் 10 நியூட்டன். அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னது 10 பேர் அதிகமாக இந்த பக்கம் இருக்காங்க. அப்போ இந்த 10 பேர் அதிகமாக, அப்போ எந்த பக்கம் அதிகமாக இருக்காங்களோ அவங்க எந்த பக்கம் தள்ளுறாங்களோ அந்த பக்கம் தான் மூவ் ஆகும். அதுதான் ஆன்சரில் எழுத போகிறோம். எந்த பக்கம் நிறைய பேர் இருக்காங்களோ, எந்த பக்கம் நிறைய பேர் இருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிப்ப, எவ்வளோ பேர் நிறையா இருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிப்ப, சப்ராக்ட் பண்ண போகிற 10 நியூட்டன். ஆன்சர் கிடச்சிருச்சு. இப்போ ஒரு சென்டென்ஸ் மட்டும் எழுத போகிறோம், கவனி ரைட்டா. ரைட், த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் F2. F2 எந்த பக்கம் ஃபோர்ஸ் பண்ணுதோ, F2 எந்த பக்கம் தள்ளுதோ அந்த பக்கம் தான் நடக்க போகுது ரைட்டா. F2 எந்த பக்கம் தள்ளுதோ அந்த பக்கம் தான் ரிசல்டன்ட், வினை, பதில். ஆன்சர் என்னது, கார் எந்த பக்கம் போக போகுது, பின்னாடி பக்கம் போக போகுது, நீங்கள் தானே சொன்னீங்க. ஏன்னா இந்த பக்கம் தான் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் த F2 ரைட்டா, டுவர்ட்ஸ் த F2. F2ஓட பக்கத்தில் இருக்க போகுது. இது கார்னால நம்ம பேக் ஃப்ரண்ட்னு சொல்லலாம். இங்கே அப்படிலாம் கொடுக்கல இல்லை கொஷினில். ஸோ F1 பக்கமா F2 பக்கமான்னு கேட்டாங்க. அப்போ F2 எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க ரைட்டா. இப்போ என்ன கொஷின், என்ன டவுட்டு சொல்லு பார்க்கலாம். எஸ், நிறைய பேர் ஸ்பேம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸ்பேம் பண்ணாதீங்கன்னு சொன்னீங்க. இப்போ கேளு என்னென்னு. மந்த்லி போர்ஷன் உனக்கு இருந்துச்சுன்னா நீ அந்த சாப்டரை படி ரைட்டா. 9th லைவ் நாளைக்கு தான் வரும், இன்னைக்கு கிடையாது. ஓகேயா, ஓகே. சூப்பர். சோனிகா வந்து ஆக்சுவலாக இந்த கொஷினோட ஆன்சர் நான் முன்னாடி வேறு வச்சுருந்தேன் கரெக்டாக. ஸோ அப்படி இருந்துச்சு, இப்போ நம்ம மாற்றிட்டோம் ரைட்டா. ஓகே, குட் குட். நான் சொல்கிறேன், அதை மட்டும் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ரைட், ஓகே. ஃபோர்ஸ்னால எஃப்னு போடுறோம், அவ்வளோதான். ஃபோர்ஸ் அதனால எஃப். வேறு ஏதாவது வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய், இந்த கொஷினை டவுட் கேளுங்கடா, அதை விட்டுட்டு என்னென்னமோ கொஷின் கேட்டுட்டு இருக்கீங்க. ரைட்டா, ஓகே. ஓகே, இன்ஹரண்ட் அப்படின்னா என்ன? இன்ஹரண்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பேசிக், ஒரு பேசிக் ஃபோர்ஸ், ஒரு அடிப்படையான ரைட்டா. சரி, நம்ம சீக்கிரம் போகலாம், முடிக்கணும். அடுத்து 11th வந்துடுவாங்க ரைட்டா. லைக் அண்ட் அன்லைக், லைக் அண்ட் அன்லைக்ன்றது ஒன்றுமே கிடையாது, ஒரே பக்கம் எல்லாருமே. இப்போ காரை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பக்கம் இந்த பக்கம் பாரு, F1 F2 ஒரே பக்கத்துலேருந்து தள்ளுறாங்க, அது லைக் ஃபோர்ஸ். அன்லைக் ஃபோர்ஸ்னால் வேறு வேறு பக்கத்துலேருந்து தள்ளுறாங்க, அவ்வளோதான். எக்ஸ்ப்ளனேஷன்லாம் எழுத வேண்டாம், அதை மட்டும் எழுதினா போதும் ரைட். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு மாஸ் அண்ட் வெயிட்டோட டிஃபரன்ஸ் ரைட்டா. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் ரைட்டா, வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின் ரைட்டா. மாஸோட அண்ட் வெயிட்டோட டிஃபரன்ஸ். சோனிகா கேட்ட கொஷின் என்ன அப்படின்னா, இன்கேஸ் நம்ம இப்போ இன்னொரு கொஷின் ரைட், எல்லாருமே வந்து F2 மைனஸ் F1 போட மாட்டாங்க. இன்கேஸ் நம்ம F1 மைனஸ் F2 போட்டோன்னா என்ன ஆகும், 5 மைனஸ் 15 ஈக்குவல் டு மைனஸ் 10 நியூட்டன் வரும். ஸோ அப்போ இந்த மைனஸுங்கிறது என்ன அப்படின்னா, இட் ஷோஸ் த டைரக்ஷன், எந்த பக்கம் இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷனில். F1க்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் மூவ் ஆக போகுது. ஸோ மைனஸ் ரெப்ரசன்ஸ் த ஆப்போசிட் புல். அங்கே ஆன்சர்லேயே நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வரப்போகுது, அவ்வளோதான். இது படம் கொடுத்துருக்காங்க, அல்லது நம்ம பெரிய ஃபோர்ஸ்ன்றதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அவ்வளோதான். மைனஸ் வந்தாலும் ஒன்று தான், மைனஸ் இல்லைனாலும் சிம்பிளாக அப்படியே நம்ம வச்சுக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மாஸ் அண்ட் வெயிட் பாரு. மாஸ், த குவான்டிட்டி ஆஃப் த மேட்டர் கண்டைன்ட் இன் அ பாடி. ஒரு பாடியில் இருக்கக்கூடிய மேட்டர் தான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம, கண்டைன்ட் இன் அ பாடி தான் மாஸ். அது இது வெயிட்டுங்கிறது என்னது, த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் exerted on it due to the earth gravity alone. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால அது மேலே பாயக்கூடிய, அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலமாக ஏற்படக்கூடியதை வெயிட்னு சொல்ல போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், கடையில் போய் நீ 1/2 kg, அதாவது 1/2 கிலோ தக்காளி கொடுங்கன்னு தான் சொல்லுவேன், எனக்கு 1/2 மாஸ் தக்காளி கொடுங்கன்னு சொல்ல மாட்டோம். ஸோ தட் இஸ் வெயிட். நம்ம வைக்கிறோம்ல, கிராவிடேஷனல் ஃபுல் மூலமாக போதா, ஸோ தட் இஸ் வெயிட். ஸ்கேலார் குவான்டிட்டி, இதுக்கு டைரக்ஷன் கிடையாது, இது வெக்டார் குவான்டிட்டி. யூனிட் இதோடது கேஜி, இதோடது நியூட்டன் ரைட்டா. கான்ஸ்டன்ட் அட் ஆல் பிளேசஸ். ஆல் பிளேசஸ்னால் என்ன அர்த்தம், பூமியிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஸ்பேஸுக்கு போனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவங்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாற மாற மாறிட்டே இருப்பாங்க. இங்கே ஒரு மாதிரி வெயிட் இருக்கும்,
மூனுக்கு போனால் ஒரு மாதிரி இருக்கும், ஸ்பேஸில் ஒரு மாதிரி இருக்கும், ஜூபிட்டரில் ஒரு மாதிரி இருக்கும், வேறு வேறு பொசிஷனில் வேறு வேறு இடத்துல இருக்க போகுது. ரைட்டா? ரைட். ஓகே. -15 இருந்தால் ஆன்சர் அதுக்கேற்ற மாதிரி மாறிடும் சோனிகா. நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே என்ன இருக்கோ அந்த சிம்பிளோட போட்டுக்கோ. ஃபோர்ஸ் வந்து -15 இருந்தால் -15 வச்சுக்கலாம். அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே பார்த்துக்கலாம். ரைட்டா? எனக்கு புரியலை சாந்தி, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை. சரியா? ஓகே. ஸ்கேலார் மீனிங்னா வெறும் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். அது என்ன டைரக்ஷனில் போகுது அப்படிங்கிறது இருக்காது. வெக்டார் அப்படின்னா அது என்ன டைரக்ஷனில் போகுது, மேக்னிடியூட் 5 நியூட்டன் கீழே எப்படி ஆக்ட் ஆகுது, 5 நியூட்டன் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு டைரக்ஷனையும் சேர்த்து குறிப்பிட்றது தான் வெக்டார். ஸ்கேலாருங்கிறது என்ன அப்படின்னா டைரக்ஷன்லாம் இருக்காது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அண்ட் ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் எனக்கு டவுட் கேட்குறேன், ஆனால் நீங்களாம் ஏன் இவ்வளோ நாள் நம்ம சேனலில் பார்க்கல, இப்படி ஒரு ரிவிஷன் செஷனில் வந்து மாட்டிக்கிட்டீங்களேடா. சரியா? இது முடிஞ்சதுக்கப்புறமும் அடுத்து தொடர்ந்து நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா லைவையும் நீங்கள் பாருங்கள். சரியா? அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி ஸ்கேலார் வெக்டர்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக ஃபர்ஸ்ட்டு 2.5 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி மே மாதமே இதை பற்றிலாம் டீட்டெயிலாக நடத்தினேன் நான். சரியா? ரைட். உங்கள் மிஸ் செகண்ட் கொஸ்டினுக்கு டெஃபினேஷன் எழுத சொன்னாங்கன்னா எழுதுங்க, உங்கள் ஸ்கூலில் சொல்லியிருந்தாங்கன்னா எழுதுங்க. பட் பப்ளிக் எக்ஸாம் பற்றி தேவையில்லை, அங்கே அது மட்டும் தான் கேட்டிருக்காங்க, அது மட்டும் எழுதுனா போதும். ரைட். கவனி. நெக்ஸ்ட்டு, டிஃபைன் த மொமெண்ட் ஆஃப் அ கப்பிள். கப்பிளோட மொமெண்டம் அப்படியே 2 பக்கம் திருப்பது, டிஜிக் திருப்போம்ல, அதுதான். ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் அ கப்பிள் இஸ் நோன் அஸ் மொமெண்ட் ஆஃப் அ கப்பிள். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் ஸ்பேனரை வச்சு திருகுனா அப்படின்னா அது என்னது, டார்க். ரைட்டா? நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்க்ரூ மேலே, அதாவது ஒரு நட்டு மேலே ஸ்பேனர் வச்சு இப்படி திருகணும்னா அது டார்க். அதே இதை இப்படி வச்சு என்ன பண்ண, இப்படியே சுற்றி டர்ன் பண்ணுறேன். ரைட்டா? இந்த மாதிரி 2 பக்கமும் ஸ்பேனர் வச்சுக்கிறேன். ரைட்டா? உன்னோட ஹேண்ட்பேர் இருக்குல்ல, சைக்கிள் ஹேண்ட்பேர் பார்த்துருக்கியா? சைக்கிள் ஹேண்ட்பேரில் நடுவில் போகும். ரைட்டா? நீ 2 பக்கமும் திருப்புற மாதிரி இருக்கும். ரைட்டா? அந்த மாதிரி 2 பக்கமும் திருப்புறப்ப இருக்கிறது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கப்பல்னு சொல்ல போகிறோம். இப்படி திருப்புறது. டேப் எல்லாமே டார்க்குடா. டேப் வந்து கப்பல் சொல்லலாம். டேப் வந்து கப்பல்னா ஒரு விரல் இந்த பக்கம் போகுது, இன்னொரு விரல் இந்த பக்கம் போகுது. டேப்பு சூப்பர். டேப்பு. டோர் வந்து டார்க் எக்ஸாம்பிள் இல்லையா? டோர் வந்து டார்க்கு. டேப்பு தான் சூப்பர் எக்ஸாம்பிள். ரைட்டா? டேப் வந்து சூப்பர் எக்ஸாம்பிள். பாட்டில் கேப்பு சூப்பர். டோர் எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது. டோர் வந்து நம்ம இப்படி தானே மூவ் பண்ணுவோம். ஸோ ஒரு இடத்துல ஃபிக்ஸட் ஹிஞ்சு ஒரு பக்கம் தானே ரொட்டேட் ஆக போகுது. ரைட்டா? ஹார்ட்ஸ் அண்ட் ப்ராப்ளம் நாட் ப்ரெசன்ட் இன் செக்லிஸ்ட். ஆமாம், செப்டம்பருக்குரியதாக அப்டேட் ஆயிருக்காது செக்லிஸ்ட்டில். மெத்ரேஷ், செப்டம்பருக்குரியது இனிமே தான் அப்டேட் ஆகும். உனக்கு அப்போ நான் சொல்கிறேன். ரைட்டா? ஃபஸ்ட்டு இந்த August 31 September 1 வரைக்கும் தான் மெயினாக இருக்கும் செக்லிஸ்ட். அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க போகிறோம். டோர் வந்து டார்க். ரைட்? சரியா? மொமெண்ட் ஆஃப் கப்பல் ஈக்குவல் டு force into perpendicular distance. ரைட்டா? moment of between the line of action of forces. So moment of couple m, force into perpendicular distance. இது perpendicular distance இல்ல distance, line of action of forces. ரைட்டா? forces, ரெண்டு force குள்ள distance. ரைட்டா? ரெண்டு force குள்ள distance. ரைட்டா? ஓகே. state the principle of moment. principle of moment ஓட வேல்யூ என்ன? when a number of like or unlike parallel force act on a rigid body. ரைட்டா? ஒரு rigid body மேலே நிறையா, இது என்ன ஃபோர்ஸ் பா? இது என்ன ஃபோர்ஸ்? ஏல இருக்கிறது என்ன ஃபோர்ஸ்? ஏல இருக்கிறது என்ன ஃபோர்ஸ்? வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஏ? லைக் ஆர் அன்லைக்? லைக்கா அன்லைக்கா? ஏல இருக்கிறது லைக்கா அன்லைக்கா? ஏல இருக்கிறது லைக்கா அன்லைக்கா? ஏல இருக்கிறது லைக்கா அன்லைக்கா? ஏ வந்து லைக், ஏ வந்து திஸ் இஸ் லைக் ஃபோர்ஸ், this is unlike force, this is unlike force. ரைட்டா? parallel force acts on a rigid body. ஒரு ரிஜிடான, ஒரு தடிமனான, ஒரு உறுதியான ஒரு பாடி மேலே ஆக்ட் ஆகுது. ரைட்டா? and the body is in equilibrium. equilibrium என்னது? சமநிலையில் அப்படியே கெத்தா அப்படியே நின்றுட்டே இருக்கு. then the algebraic sum of moments in the clockwise direction is equal to the sum of moments in anti-clockwise direction. மொமெண்டோட ஃபார்முலா என்னது? மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ரைட்டா? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ரைட்டா? எஃப் இன்ட்டு டி. என்ன சொல்கிறாங்க அப்போ? கிளாக் வைஸில் கொடுக்குறவனுக்கும் ஆன்டி கிளாக் வைஸில் இருக்க மொமெண்ட் ரெண்டையுமே என்ன பண்ணணும்? ஈக்குவல். எஃப் இன்ட்டு டி, எஃப் இன்ட்டு டி, எஃப்1 இன்ட்டு டி1, எஃப்2 இன்ட்டு டி2. 3 பாயிண்ட்டு
நச்சுரல் ரைட்டா. லைக் அண்ட் அன்லைக் ஃபோர்ஸ் ஒரே பக்கத்தில் இருந்தால் லைக்கு, ஆப்போசிட் பக்கத்தில் இருந்தால் அன்லைக்கு. ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன், என்ன ஆச்சு ரைட்டா? ரைட், சரியா? ஓகே சூப்பர். லைக் அண்ட் அன்லைக் ஃபோர்ஸ் ரைட்டா? ஓகே குட். நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் செகண்ட் லா. கவனி, ஆக்சுவலாக நாளைக்கு காலையில் உனக்கு 5 மார்க் கொஷின் பிடிஎஃப்பில் 5 மார்க் கொஷின்ஸ் வரும் காலையில். அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லா இருக்கும். அதை ரொம்ப ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ரைட்டா. 3 லாவையும் ஒரே இதில் நீ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். கவனி, இப்போது the force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum of the body and the change in momentum takes place in the direction of the force. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல ரைட். நியூட்டன் செகண்ட் லா என்ன அப்படின்னா, நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேங்கிறேனா குமார்? கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேங்கிறேனா? சரியா? the force acting on a body is directly proportional to the rate of change. உனக்கு அப்படி கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா நீ என்ன பண்ணணும் குமார், நம்மளோட சேனலில் ஒரு 80 வீடியோ கிட்டே நான் முன்னாடி போட்டிருக்கேன், லெசன் வீடியோ. நீங்கள் அதை பாருங்கள், உனக்கு அப்போ புரியும். ஸோ அங்கே பார்த்துட்டேன்னா உனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ நீங்கள் அதை பார்க்காம இன்றைக்கி கிளாஸ் அட்டன் பண்ணுறதுனால உங்களுக்கு புரியாமல் இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? ரைட், கவனிங்க. ஓகே, இந்த கொஷின் கன்ஃபியூசிங்காக இருக்கா? இது லானாலே கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும் ரைட்டா. லா வந்து கொஞ்சம் அப்படி தான் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் செகண்ட் லா 5 மார்க்கில் வச்சுருக்கிறதுல அங்கேயே அதே தான் இருக்குது. சரி, இதே வச்சுக்கலாம் நம்ம ரைட்டா. த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி ரைட்டா. ஒரு பாடி மேலே ஃபோர்ஸ் இருக்குது ரைட்டா. ரைட், த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி, ஒரு பாடி இருக்குது, இந்த பாடி மேலே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஃபோர்ஸ் என்னது? எஃப்ஆ. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் என்னது? டெல் பியா ரைட்டா. டெல் பி தானே ரைட், மொமெண்ட் ஆஃப் த பாடி. அண்ட் த சேஞ்ச் இன் மொமெண்டம்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் ரைட்டா. டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ்னா எந்த டைரக்ஷனில் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த டைரக்ஷனில் இருக்க போகுது ரைட்டா. ஓகே, சிம்பிள். ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெல் பி. டெல் பி வேல்யூ என்னது? டெல் பி இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ, மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. சிம்பிள். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஊஞ்சல் ஆட்டுறீங்க ரைட்டா. யாரோ ஒருத்தவங்க, உங்கள் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, ஊஞ்சல் ஆட்டுறீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க? ஊஞ்சலை லைட்டாக ஆட்டுறீங்க. ஃபோர்ஸ் லைட்டாக கொடுத்தா ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கும்? கம்மியாக தானே இருக்கும். நீ நல்லா அழுத்தின, நல்லா தள்ளினா ரொம்ப தூரம் போகும். அப்போ ஃபோர்ஸ் அதிகமானால் டிஸ்டன்ஸ் அதிகமாகும். நீங்கள் கொடுக்க போகிற ஃபோர்ஸை பொறுத்து தான், நீங்கள் கொடுக்க போகிற ஃபோர்ஸை பொறுத்து தான் என்னது இருக்க போகுது ரைட்டா. ரைட், ரைட் ரைட் ரைட். ஓகே ஓகே ஓகே. இனிஷியல் மைனஸ் ஃபைனல், எம்வி மைனஸ் எம்யூ. கரெக்ட் கரெக்ட். ஸோ நீங்கள் எம்வி மைனஸ் எம்யூ ரைட்டா. இனிஷியல் மைனஸ் இனிஷியலாக என்ன கொடுத்தோம், ஃபைனலாக என்ன கொடுத்தோம்? சேஞ்ச் இன் மொமெண்டம், எம்வி மைனஸ் எம்யூ அப்படிங்கிறது. சரியா? சிம்பிள். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி, ஒரு பாடி மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸுங்கிறது என்ன? இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கா? இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். நல்லா கவனி ரைட்டா. ரைட்டா, நல்லா கவனி. நான் அப்படியே இந்த வேர்டை பார்க்குறப்பே நீ ஒரு ஈக்குவேஷன் மாதிரி எழுதுறேன். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த பாடி. அது மட்டும் இல்லாமல் அதோட என்ன இருக்கா? அண்டு போட்டிருக்காங்க. த சேஞ்ச் இன் மொமெண்டம், முதல் லீனியர் மொமெண்டம், சேஞ்ச் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். அடுத்து வெறும் சேஞ்ச் இன் மொமெண்டம் takes place in the direction of the force ரைட்டா. சிம்பிள். ரெண்டாக பிரிச்சுக்கோ, இந்த லாவை 2 லைனாக பிரிச்சுக்கோ. the force acting on a body directly proportional. எதுக்கு directly proportionalா இருக்கு? ஃபர்ஸ்ட் விஷயம் rate of change of linear momentumக்கும் அடுத்து change in momentumக்கும் ரெண்டு பேருக்கும் directly proportional. அவ்வளோதான். சரியா? ரைட். ஓகே. அடுத்து, why is the spanner with long handle preferred to tighten the screw
in a heavy vehicle. லாரியிலலாம் பார்த்தீங்கன்னா லாரி வீலில் இருக்கக்கூடிய நட்டை டைட் பண்ணுறதுக்கு பெருசாக இருக்குது. இப்படி உள்ள சொருகி மேலே ஏறிலாம் கூட நிற்பாங்க, மேலே ஏறி மிதிக்கலாம் கூட செய்வாங்க, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி இருக்கும், ரைட்டா? திஸ் இஸ் பிகாஸ் turning effect to tighten the screw depends upon the perpendicular distance. நீ நல்லா உங்கள் வீட்டில் யோசிச்சு பாரு. உன்னோட வீட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உன்னோட ஜன்னல் இருக்கும், ரைட்டா? ஜன்னல் இப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாமா, ரைட்டா? ஜன்னல் இப்படி க்ளோஸ் ஆகிறப்ப நீ இதை பார்த்துட்டு இதில் 1000 கேள்வி கேட்பீங்க. ரைட், நம்ம நோட் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த கொஷின் கேட்க மாட்டேன், ரைட்டா? இப்படி இருக்கா, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி இருக்குது, ரைட்டா? இந்த மாதிரி இருக்கப்ப ஜன்னலில் நீ பார்த்தீங்கன்னா திறந்திருக்கு ஜன்னலை இப்படி பக்கத்தில் பிடிச்சி இழுத்தேன்னா உனக்கு கஷ்டமாக இருக்குமா? இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணியிருக்கியா? ஜன்னல் இப்படி திறந்திருக்கு, அப்போ நீ இந்த இடத்துலையோ அல்லது இந்த இடத்துலையோ பிடிச்சி இழுத்தேன்னா கஷ்டப்பட்டு திருப்பணும். அதே இங்கே பிடிச்சி இழுத்தேன்னா அப்படியே ஸ்மூத்தாக திருப்ப முடியும், ரைட்டா? ஸ்மூத்தாக மூட முடியும், ரைட்டா? ஸ்மூத்தாக என்ன பண்ண முடியும்? மூட முடியும். அதான் விஷயம். அப்போ பாரு, நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸோட டிஸ்டன்ஸ் எங்கே இருந்துச்சு? இந்த சென்டர் ஆஃப் தி ஆக்சஸ்க்கு பக்கத்தில் இருக்குது, இவ்வளோ தான் டிஸ்டன்ஸ். இங்கே ஃபோர்ஸ் கொடுத்தா கஷ்டம், அதே இது தள்ளி ஃபோர்ஸ் கொடுத்தா சூப்பராக திரும்புது, அவ்வளோதான், ரைட்டா? கவனி, பிகாஸ் டேர்னிங் எஃபெக்ட் டு டைட்டன் த ஸ்க்ரூவை டைட் பண்ணுற டேர்னிங் எஃபெக்ட்டு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கா? பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த அப்ளைடு ஃபோர்ஸ். நான் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸு, ரைட்டா? எவ்வளோ பெர்பெண்டிகுலராக டிஸ்டன்ஸ் இருக்குது அப்ளைடு ஃபோர்ஸ் ஃப்ரம் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த பவர் ஆர்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டா? இவ்வளோ கூட எவ்வளோ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்ளைடு ஃபோர்ஸ் வரைக்கும் எழுதலாம் கூட, ஓகே தான். லார்ஜர் த பவர் arm less is the force required to turn the screw. So the spanner is provided with longer handle. அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி போகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு என்னது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? ரைட், சரியா? அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா? ஓகே. அடுத்து, while catching a cricket ball, fielders என்ன பண்ணுவாங்க? கையை பின்னாடி கொண்டு போகிறாங்களா, ரைட்? ஸோ அப்போ கிரிக்கெட் பால், the fielder lowers his hands backward. ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஓகே. ஸோ அப்போ எதுக்கு? when the fielder pulls his hands backwards he experience smaller force for a longer run. நான் இப்படி கையில் வச்சிருக்கேன், நீ ஓங்கி குத்துற, அப்படியே நான் வச்சது என்னது? நீ கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை ஃபுல்லாக நான் ரெசிஸ்ட் பண்ணுறப்ப டேமேஜ் அதிகமாக இருக்கும். அதே இது நீ ஃபோர்ஸ் நீ கொடுக்குற ஃபோர்ஸ் அப்படின்னு என்ன பண்ணுற? அப்படியே வாங்கி கடத்திட்டு போகிறேன் கொஞ்சம் தூரம். நான் என்ன பண்ணுறேன்? அப்படியே கடத்திட்டு போகிறேன் கொஞ்சம் தூரத்துக்கு. அப்படி கடத்திட்டு போனோன்னா என்ன அர்த்தம்? அப்போ ஃபோர்ஸை கொஞ்சம் தூரத்துக்கு நான் போயிட்டே இருக்கேன், ரைட்டா? அதாவது ஸ்மாலர் ஃபோர்ஸ். அப்போ என்ன பண்ணுது? ஃபோர்ஸ் என் கையில் கொஞ்சமாக இருக்கு, ஏன்னா அது இப்படி வந்துக்கிட்டே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்? அப்படியே தூக்கிட்டு போகிறேன் கொஞ்சம் தூரம், வந்துக்கிட்டே இருக்கிறத நானும் தூக்கிட்டு போகிறேன், ரைட்டா? அப்போ நானும் தூக்கிட்டு போயிட்டேன் கொஞ்சம் தூரத்துக்கு, ரைட்? ஸோ அப்போ ஃபோர்ஸ் ஃபார் அ லாங்கர் இன்டர்வல் ஆஃப் டைம் லீடிங் டு லெஸ் டேமேஜ் டு ஹிஸ் ஹேண்ட். ஸ்மாலர் ஃபோர்ஸ் ஃபார் அ லாங்கர் டைம், ரொம்ப நேரத்துக்கு அதான் கொஞ்சம் தூரம். அப்படி வாங்கிட்டு வரப்போ ஃபோர்ஸ் கம்மியாக தான் படுது. அதிகமான ஃபோர்ஸ் பட்டால் தானே என் கை வலிக்கும். அப்போ நான் கம்மியான ஃபோர்ஸ் படுறப்ப என் கையில் என்ன பண்ணது? வலி கம்மியாக தெரியும். ஸ்மாலர் ஃபோர்ஸ் ஃபார் லாங்கர் இன்டர்வல் ஆஃப் டைம் லீடிங் டு லெஸ் டேமேஜ் டு ஹிஸ் ஹேண்ட்ஸ். அதனால தான் என்ன பண்ணுறாரு? வாங்கினப்ப கையை பின்னாடி இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? கையை பின்னாடி இழுக்கிறாங்க, சரியா? ஓகே, சூப்பர், ஓகேவா? ரைட். ப்ளூ பிரிண்ட் அப்லோட் பண்ணுறேன், ரைட்டா? நம்ம இதை ஒவ்வொன்றா போவோம், ஒவ்வொரு நாளாக ஒன்று. இன்றைக்கி தாண்டா டே 1லேயே இருக்கும், இன்னும் 14 நாள் இருக்குது, இன்னும் 30 டேஸ் இருக்குது. ஒவ்வொரு நாளாக ஒன்று போவோம். எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே நாளில் நீ போட்டுக்கிட்டேன்னா கன்ஃபியூஸ் ஆகும். மெதுவாக ஒன்று நம்ம போகலாம், சரியா? ஒன்று போகலாம். நெக்ஸ்ட்டு, how does an astronaut float in the space shuttle? ஒரு ஸ்பேஸ் ஷட்டிலில் எப்படி ஒரு ஆஸ்ட்ரோனாட் மிதந்துட்டு இருக்காங்க? an astronaut float in a space shuttle because both are in the state of weightlessness. ரெண்டு பேருக்குமே வெயிட்டே இல்லை, ரெண்டு பேருமே காற்று மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டு பேருமே ஃப்ளோட் ஆகிட்டு தான் இருக்க போகிறாங்க. இதுக்கு இன்னும் எப்படி சொல்லலாம்னா, both are experiencing equal acceleration towards earth as a free fall body, ரைட்டா? ஃப்ரீ ஃபால் பாடி. அவங்க ஃப்ரீயாக அப்படியே விழுந்துக்கிட்டே, அவங்க ஃப்ரீயாக அப்படியே பொத்தன்னு விழுந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு மிதந்துக்கிட்டே இருக்காங்க, ரைட்டா? ஒரு பேப்பரோ அல்லது ஏதோ ஒருத்தவங்க காற்றுல எப்படி ஃப்ளோட் ஆகுதோ அந்த மாதிரி காற்றுல ஃப்ளோட் ஆகுறப்ப கூட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அங்கே பிடிச்சி இழுக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஸோ அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்காங்க,
ஸோ அதுதான் இதோட ஆன்சர். ரைட்டா? ஹவ் ஆஸ்ட்ரோனாட் டஸ். ஓகே, ஸோ டார்கெட் குவார்ட்டர்லி டெய்லி 2 டீடைல்ஸ். டே 1 உனக்கு நாளைக்கு காலையில் வந்துடும். ஆல்ரெடி வீடியோ ரெக்கார்ட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா அப்பேரண்ட் வெயிட் இஸ் 0. ரைட்டா? ரைட்டா? அதே மாதிரி என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி காலையிலேக்கு உனக்கு வீடியோலாம் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். அதிகாலையில் உனக்கு காலையில் மேபி உனக்கு அதிகாலை 7 மணியாக இருக்கலாம். நான் வந்து என்ன அப்படின்னா காலையில் 5 மணிக்கே 11th ஸ்டாண்டர்டுக்கு லைவுக்கு நான் வந்துடுவேன். ஸோ ஓகே, குட். என்ன டவுட் சொல்லுங்கள். எஸ், மார்னிங் 7 o'clock. மார்னிங் 7, மார்னிங் டைம் 7 o'clock. மார்னிங் டைம் 7 o'clock. நாளைக்கு சயின்ஸ் மந்த்லி இருக்குது. திஸ் இஸ் வாட் த ஸ்பிரிட். அவங்களுக்கு எக்ஸாம் இருந்தாலும் 1 hour வந்து சயின்ஸ் மந்த்லி எக்ஸாம் இருந்தாலும் படிச்சுட்டு போகிறாங்க. ஸோ இது போதும். ஒரு சிலர்லாம் என்னென்னமோ மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் வேறு. ஹவு பேர்ட்ஸ் ஃப்ளோட். பேர்ட்ஸ் ஆர் நாட் ஃப்ளோட்டிங், பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங். பேர்ட்ஸ் ஃப்ளோட் வேறு, ஃப்ளை வேறு. பேர்ட்ஸ் என்ன பண்ணுது? இட் புஷஸ் தி ஏர் டவுன். ஏரை கீழே புஷ் பண்ணுது. புஷ் பண்ணுறது மூலமாக அது மேலே இருக்குது. ஃப்ளோட் பண்ணுறப்ப என்ன அப்படின்னா, அதாவது இந்த ஈகிள் மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃப்ளோட் பண்ணும். தே ஹாவ் அ கெப்பாசிட்டி. அதுக்கு மட்டும் என்ன அப்படின்னா விங்ஸை கரெக்டாக அந்த பொசிஷனில் வச்சுட்டு இருக்கும். ஸோ அவங்க ஃப்ளோட் ஆகிறப்போ ஒரே டைரெக்ஷனில் ஃப்ளோட் ஆக மாட்டாங்க. when they are floating they will come down because of gravity. அவங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஃப்ளோட்டுனாலே அந்த இடத்துல என்ன அப்படின்னா அவங்க விங்ஸை அடிக்கலைன்னா டெஃபினட்டாக they will come down. சரியா? ஓகே, they are pushing. அதான் நீனே வார்த்தை கரெக்டாக போட்டிருக்கு சொன்னீங்க. they are flying against the gravity. yes, they are pushing it. அதுதான். தேங்க்யூ, சூப்பர். நல்லா புரியுதா? ஓகே ஓகே ஓகே. காலையில் 10 minutes தான். காலையில் ரொம்ப நேரம் இல்லை, 10 minutes தான். ரைட்டா? 10 minutes. ஓகே, அப்லோட் 6 AM-லாம் சரி, நாளைக்கு நீங்கள் பார்ப்போம், அதுக்கடுத்து பண்ணலாம். ரைட்டா? பயோல டீட்டெயில்ஸ் நிறைய, அதெல்லாம் சீக்கிரம் வந்து நீ கவலைப்படாத. சோனிகா, ஹேவ் யூ காட் இட்? இட் இஸ் புஷிங். அதோட விங்ஸை வச்சு புஷ் பண்ணுதில்லப்பா, அதோட விங்ஸை வச்சு புஷ் பண்ணுது. இட் இஸ் புஷிங். நீங்கள் உங்கள் வீட்லேயே என்ன அப்படின்னா நார்மலாக ஹெலிகாப்டர்ஸில் என்ன பண்ணுது? ஹெலிகாப்டர் ஃபாஸ்ட்டாக சுற்றுறப்ப இட் புஷஸ் த ஏர் டவுன். எஸ், இட் இஸ் அ வாட் கிரியேச்சர். அது ஒரு புது கிரியேச்சர். ரைட்டா? நோ டெய்லி இந்த டைம் இல்லை. நாளைக்கு உனக்கு கிளாஸ் வந்து நாளைக்கு எனக்கு பெய்டு கிளாஸ் இருக்குது 6 to 7, 9th 8:30 to 9:30. நாளைக்கு உனக்கு 8:30 to 9:30. நான் 11th ஸ்டாண்டர்டுக்கு 9:30க்கு மேலே மாற்றிக்கிறேன். சரியா? நாளைக்கு உனக்கு 8:30 to 9:30. ஓகேவா? டுமாரோ ஆமாம் 8:30, 8:15 அல்லது 8:30க்கு இருக்கும் நாளைக்கு. ரைட்டா? தட் இஸ் த நேச்சர். அதுதான் நேச்சர். நம்மளால் எப்படி நடக்க முடியுது? நம்மளால் பறக்க முடியாது, அதால் பறக்க முடியும். நம்மளோட எபிலிட்டி அது அதோட எபிலிட்டி, அவ்வளோதான். ரைட்டா? சூப்பர். ஸோ டே 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, வின்னில் கவர் பண்ணுறது எக்ஸாம்பிள் ஒரு ஆஸ்ட்ரன் கொஸ்டின் தானே? எஸ், ஆமாம், எஸ். ஓகே ரைட். சரிடா, வி வில் எண்ட் இட். நாளைக்கு நம்ம என்ன அப்படின்னா பார்க்கலாம். அடுத்து 11th ஸ்டாண்டர்ட் லைவ் இருக்கு. 11th அண்ணாக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எஸ், டாபியூஸ் சொல்கிற மாதிரி. சோனிகா, நியூட்டன்ஸ் 3rd law. எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அது ஃபோர்ஸ் கீழே கொடுக்குது, அது மேலே போகுது. ரைட்டா? நியூட்டன்ஸ் 3rd law. ஓகே சார், தேங்க்யூ. நிறைய மெசேஜ் போகுது. டே தேங்க்யூ ஸோ மச்னு சொல்கிறீங்களா? ஓகே, டிக் பண்ணுங்கள். சூப்பர், வெரி குட். அதுதான் முக்கியமான அதை விட்டுட்டோம் பார்த்தியா? எஸ், டிக் பண்ணிட்டு தான் நம்ம வேலை. எஸ், வி ஹவ் கம்ப்ளீட்டட். ஸோ நம்மளோட போர்ஷனில் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு டிக் மார்க். எஸ், வி ஹவ் கம்ப்ளீட்டட் சாப்டர் 1. எஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இன்னைக்கு எஸ் ஒரு விஷயத்தை முடிச்சிட்டோம். ரைட்டா? வி ஹவ் கம்ப்ளீட்டட். நம்மளோட டார்கெட்டில் ஃபர்ஸ்ட் டே டார்கெட்டை முடிச்சாச்சு. நாளைக்கு 2 முடிக்க போகிறோம். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் இதை பண்ணணும். சரியா? ஸோ வி ஹாவ் டு டூ இட். நம்ம கண்டிப்பாக இதை பண்ணுறோம், மாஸ் காட்டுறோம். ஓகேவா? ரைட். ஸோ டாட்டா, பபாய். இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன்? ரைட்டா? ஏரோப்ளேனா அதே தான்டா. தட் புஷஸ் த ஏர் புஷஸ் இருக்குல்ல. நீ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் இப்படி போகும், அதுக்கப்புறம் இப்படி பெண்ட் ஆகும். பார்த்துருக்கியா? இப்படி பெண்ட் ஆகி அதுக்கப்புறம் மேலே போகுது. அதுதான், எல்லாமே ஒன்று தான். சரியா? ஓகே, ரைட். டாட்டா, பபாய், சி யூ. இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன்? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? பபாய். நாளைக்கு பார்க்கலாம். வீக் வைஸ்